மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்க செய்யுது. அதே மாதிரி புதுமை பெண் ஒரு திட்டமா, பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் படிக்கணும், கல்லூரிக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா பத்தாது, பள்ளிக்கூட படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகணும்னு புதுமை பெண் ஒரு திட்டம். அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போய் படிக்க போனீங்கன்னா அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படுது. இது வரைக்கும் வருஷம் 3 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் 14,000 மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. அடுத்தது மிக மிக முக்கியமான திட்டமா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் தான் முதல்ல தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். காலையில பசங்களை நீங்க வெறும் வயதில் அமைச்சிருவீங்க பள்ளிக்கூடத்துக்கு, மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டுக்கோன்னு. ஆனா கவலையாவே இருப்பீங்க, பையன் போனானு, பசி மயக்கத்தில் இருப்பானு, சாப்பிட்டானா, தூங்குனானா, படிச்சானான்னு. அதை போக்குறதுக்காக தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான், இந்தியாவிலே முறை கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அரசு பள்ளி 31,000 அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும். காலையில அவங்க வந்தோடனே அவங்களுக்கு தரமான காலை உணவு கொடுத்து தரமான கல்வியை கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதாவது ஒரு நாளும் 18 லட்சம் குழந்தைங்க இதுல பயன்பெறாங்க. இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்தில் விரிவுபடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும்ல, மற்ற மாநிலங்கள் நம்ம திட்டங்களை விரிவுபடுத்துறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இப்போ நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் தினந்தோறும் கிட்டத்தட்ட 80,000 குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க, காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்க. கடைசியா ஒரு திட்டம் நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு திட்டம், மகளிர் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா ஏன் தெரியும் கேட்க வந்திருக்கீங்க. அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கரெக்டா 15ஆம் தேதி வந்துருச்சா? சென்ற தேர்தல் பொழுது தலைவர் வாக்குறுதி கொடுத்தார், தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு. கொடுத்தாரா இல்லையாமா? கடும் நிதி நெருக்கடி, சில பேருக்கு வரலமா, வந்தவங்க கை தூக்குங்க. இத்தனை பேர் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 90% அந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். அதை வெரிபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் பார்க்கப்பட்டு இப்போ ஒரு மாசமும் செப்டம்பர் மாசத்திலிருந்து இந்த மாசம் வரைக்கும் 15ஆம் தேதி ஆனா டான்னு 1,18,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை. நான் இப்போ வாக்குறுதி கொடுக்கிறேன். இன்னும் ஒரு 5 மாதங்கள அது சரி செய்யப்பட்டு முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்டு கண்டிப்பாக அனைத்து தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.